வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. இது ரோட்டில் 2 சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலுவை பாதத்தால் வந்து அமைச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து இங்கே இந்த ஆராதனை வழிபாடுன்னு சொல்லிட்டு சாயந்தரம் 6 மணிலேருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும் திருப்பலி ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சிறப்பாக நடக்கும். அது இந்த மாதம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து 17ஆம் தேதி வந்து இன்றைக்கி வந்து இங்கே நடக்குது. நாங்கள் வந்து இப்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். சின்ன வயசில் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கேன். இன்றைக்கி சாயந்தரம் எப்படி இருக்குன்றத அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னாக்கா இது ஆளுங்களை வச்சு இதை டெய்லின்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்து இது வந்து இந்த ரோடு பூரா பெருக்கி க்ளீன் பண்ணிடுவாங்க. கோட் பண்ணிட்டு டவுட் கேட்டுக்கோங்க. பெருசப்பா இது, நல்லா பெரிய இடம் இது. நாங்கள் ஃபுல்லாக சுற்றி இருக்கிறோம் பாருங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ பின்னாடிலாம் இது மாதிரி தான் இருக்கும். இது மரம் காடு மாதிரி. ஏறு வேகமா வேகமா ஏறு ரெடியா. இங்கே இவ்வளோ இருக்கு நினைக்கிறேன் கோயில் தான்.
உள்ளே போறியா? ஆ ஹலோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் சேத்துப்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊர். அதில் வந்து ஒரு மலை மாதா கோயில் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ மறுபடியும் வந்து இன்றைக்கி தான் காலையில் கிளம்பி 6 மணிக்கு கிளம்பி இப்போ தான் வந்தோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இன்னும் ஃபுல்லாக வந்து என்ட்ரன்ஸு எல்லாம் வந்து நான் எடுக்கவே இல்லை. அதெல்லாம் வந்து அப்படியே இறங்கி போகும்போது பார்த்துக்கலான்ட்டு இருக்குது. இப்போ ஒரு பின்னாடி ஒரு ஸோ இது என்னென்னா, இங்கே வந்து இந்த கல்லால் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ கல்லாக வச்சு அடிக்கிறாங்கள. இது என்னன்னாக்கா இதை வந்து இந்த கல்லெல்லாம் அடிக்க வச்சோம்னாக்கா இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இந்தமாதிரி கல் அடிக்க வச்சாக்கா வீடு கட்டுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து இங்கே இந்தமாதிரி நிறைய நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து இந்த மலை கோயிலை வந்து மாதா வந்து காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மைன்னு தான் நினைக்கிறேன். அதனால் இங்கே நிறைய வந்து இங்கே கூட்டம் வந்து வருவாங்க. இன்னும் ஈவினிங் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு நம்பிக்கை தான் எல்லாம் காரணம். நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய. இப்போ இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து சிலுவை பாதத்தளம் வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த சிமெண்ட் ரோடு. அது இதோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது அந்த பாதைலாம் வந்து சிலுவை பாதை சுற்றி வருவாங்க. அப்படி ஸோ இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலைக்கு இந்த கோயிலுக்கு வந்து முடிச்சுட்டு இப்படியே இறங்கி இப்படி கீழே போகிற வழி தான் இந்த சிமெண்ட் ரோடு. இப்போ புதுசாக போட்டிருக்காங்க போல். உள்ளையா இதுலையா? இதுக்கே கூட நாங்கள் ஒரு தடவை போனோம் பாருங்க. ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை, எப்படி போனோன்னு எனக்கு தெரியல. இல்லை யாருன்னா எவ்வளோ டைம் யாருன மாதிரி ஞாபகம். இங்கே காட்சி கொடுத்த இடம்னு ஒன்று இதான் நினைக்கிறேன். இந்த இடம் இங்கே ஏதோ ஒன்று சொன்னாங்க, எங்கன்னு அதுவும் தெரியல. பார்த்து இல்லை, என்ன தண்ணி வருமா? அப்போ அதில் தண்ணி வருமா? அதில்
ம் வீசிக்கிறாங்கப்பா. இங்கே ஏதோ ரூம் மாதிரிலாம் இருக்குது. என்ன பண்ணாங்க செலவு ஸ்தலம் தான் வந்து பெருசாக வரும். அப்படி போய் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும் எனக்கு. தேர் பவனியும் ஜபமாலையும் துவங்க இருப்பதால் ஆங்காங்கே இருக்கின்ற இறைமக்கள் அனைவரும் தேர் நிற்கும் இடத்தின் அருகே வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொருத்தனை மெழுகுத்திரைகளும் மாலைகளும் பொருத்தனை மெழுகுத்திரைகளையும் மாலைகளையும் வாங்கி பொருத்தனை செலுத்தும்படியாக உங்களை அன்போடு அன்னை அந்த ஒருமையோடு அனுப்ப மாட்டார். ஆகவே ஒழுக்கத்தோடு பக்தியோடு இந்த ஜபமான கவனத்தில் மறுவாழ்க்கையில் பக்தோட ஒரு அனுமதிக்கிறேன்.
இறைவனால் சேர்ந்து கொள்ள பெற்ற தூய Senhor.